தனுசு ராசிக்கு ம். விட்ட அம்பு போகுமா இலக்குக்கு, இல்லைன்னா திருப்பி வருமா? அர்த்தாஷ்டம சனி எப்படி வேலை இல்ல செய்யும்? தனுசு ராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். என்ன இலக்குல நம்ம போனோம்னா, என்ன ஸ்பீட்ல நம்ம போனா நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப பெருசா அலட்டிக்காதவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் இலக்க போய் அடைஞ்சிருவாங்க. அது பூராடமா இருக்கட்டும், உத்திராடமா இருக்கட்டும், மூல நட்சத்திரமாக இருக்கட்டும். ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வேகம் அதிகம் இருக்கும். ஏன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் இல்லையா? ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம சகுனி மாமா மூலம் மாதிரி அவங்களுக்கு எங்கே காய் நகர்த்துனா எங்கே நகருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் பூராடம், அதாவது 2 விதமான இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ் 2மே இருக்கும் பூராட நட்சத்திரம். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், இதை வந்து நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை அவமானப்படுத்தும். அது செய்யாமல்லாம் இருக்காது. அது வந்து அதோடைய குவாலிட்டி, அதோடைய குணம். அப்போது இது என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறான நட்புகள் போகிறது, தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறது, தவறான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க, ஏன்னா 10ல் இப்போ கேத்து இருக்குது, நல்ல வேலையில் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு சொன்னாவா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கள் அப்பாட்ட நான் சண்டை போட்டு வாங்கியிருக்கேன், நீயும் வா, உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வா, உங்கள் அம்மா நகையெல்லாம் கேளு, அடகு வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இப்படி ஒரு தப்பான அட்வைஸில் போய் நீயும் கெட்ட நானும் கெட்டங்கிற மாதிரி தான் நடக்கும். அப்போது உங்கள் பசங்க தனுசு ராசியாக இருந்தால் பரவாயில்லப்பா, நீ வேலைக்கு போ, கஷ்டப்படு, இல்லையா வீட்டில் உட்காரு, நான் சோறு போடுறேன், நான் பிஸ்னஸ் உனக்கு ஆரம்பித்து தரமாட்டேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுங்கள். இல்லை அவங்க கடன் வாங்கிக்கிட்டோம், அந்த கடனை அவங்க அடைச்சிக்கிட்டோம். தவறான அட்வைஸுக்கு ஆளாகக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியில் பண்ணும். கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ ரீசெண்டாக கல்யாணம்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் சம்பந்திங்களுக்குள்ளே சண்டை வரலாம். ஸோ நான் போனேன், என்னை காஃபி சாப்பிட்டேன்னு கூட கேட்கல, வீட்டு வாசல்லையே அவங்க வந்து சிரிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயத்தில் போய் சண்டை நடக்கக்கூடிய சம்பவங்களாக மாறும். ஸோ இதுக்கெல்லாம் நான் எதற்காக உதாரணத்தோடு சொல்கிறேன்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது பரவாயில்ல, 4ஆம் இடத்துல சனி நான் இருக்கிறதுனால இது இருக்கும்னு சொல்லி மற்றவர்களை நம்ம வந்து சங்கடப்படுத்த வேண்டாம். ஏன்னா உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கிடைக்கக்கூடிய நல்ல உறவுகளை நம்ம தக்க வச்சுக்கலாம், தப்பான உறவுகள்கிட்ட போய் நம்ம மாட்டிடக்கூடாது. அதனால் அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற போது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம வந்து 2 டாக்குமெண்ட்டு, டபுள் டாக்குமெண்ட் இடத்தெல்லாம் போய் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிச்சயமாக இவர்களுக்கான பரிகாரங்கள், அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, அக்வைண்டன்சஸ் நம்ம கூட யார் இருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் நம்ம போய் யாராவது தேவையில்லாத ஒருத்தவங்களோட போய் ஃப்ரெண்டாகி அவன் காசு கேட்குறான்னு கொடுத்தது, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த எல்லை தெய்வங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதில் அஷ்டமியில் போய் பைரவருக்கு பண்ணுறது. ஸோ பைரவர் வழிபாடு விடாமல் செய்யுங்க. அண்ட் ஐ திங்க் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வாராகி தான். ஸோ யாரெல்லாம் வாராகியை வந்து ரொம்ப வழிபாடு செய்வீங்களோ, ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் வாராகி. நான் ரொம்ப தீவிர வீர வைஷ்ணவர்னு சொல்கிறவங்க கருடன், சிறிய திருவடி, பெரிய திருவடி, சக்கரத்தாழ்வார், இவங்கள மிஞ்சினவங்க யாரும் இல்லை. அண்ட் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பூமி வாங்கிட்டோம், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிலமங்கை தாயாரை போய் சேவிக்கலாம். மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர்.